இனியவர்களே, ஆனந்தமானவர்களே, அற்புதமானவர்களே, இந்த அற்புதமான தருணத்தில் கடந்த 4 நாட்களாக மகப்பெரும் சர்ச்சையை ஓடிக்கொண்டிருக்கும் ஐயம் சாரி ஐயப்பா. அதாவது பார்த்தீங்கன்னா, ஐயப்ப பக்தர்கள் எந்த வம்பு தும்புக்கும் போகாதவர்கள், அவர்கள் உண்டு, அவர்கள் வேலை உண்டு. அதாவது இந்த மாதிரி ஒரு புனிதமான மாதத்தில், அதாவது பார்த்தீர்கள், மற்ற மதத்தினருக்கு ஒவ்வொரு மாதம் புனித மாதம் அப்படிங்கிற மாதிரி வர மாதிரி, இது ஐயப்ப பக்தர் உலகமெல்லாம் இருக்கும் ஐயப்ப பக்தர்களுக்கு புனிதமான மாதம் கார்த்திகை மார்கழி. இந்த மாதத்தில் ஒரு சர்ச்சையை ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஒரு ஐயம் சாரி ஐயப்பா அப்படிங்கிற அடுத்தடுத்த வரிகளை நான் சொல்ல விரும்பவில்லை. அது ஆல்ரெடி வைரலாக தான் போயிட்டு இருக்கு. இது ஐயப்ப பக்தர்கள் இந்த கார்த்திகை மார்கழியில் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இது எதற்காக வைத்தார்கள் என்று பார்த்தீர்கள் என்றால், அதாவது மற்ற நேரங்களில் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிக்கிறதுங்கிறது வேற விட, கார்த்திகை மார்கழி மாதங்களில் ஓஷோன் படலம், ஓஷோன் பார்த்தீங்கன்னா நிறைய நல்ல ஆற்றல்கள், அமிர்த ஆற்றல்கள் பூமிக்குள்ள வரும். அந்த நேரத்தில் காலையில எழுந்திரிச்சு குளிச்சுட்டு அந்த பஜனைகள் பூஜைகள் இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தாக்கா சடங்கு சம்பிரதாயங்கள் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும். உலகத்தில் கடைபிடிக்கக்கூடிய விரதங்கள்லேயும் மிகவும் கடுமையான ஒரு விரதம் பார்த்தீங்கன்னா ஐயப்ப சாமி விரதம். அதாவது பார்த்தீங்கன்னா சும்மா பேருக்காக மற்றதுக்காக போடவில்லை. எனக்கு தெரிஞ்சு நிறைய ஐயப்ப சாமி பற்றி நம்பியாரெல்லாம் பார்த்தீங்கன்னா சினிமாவில் எப்படி நடித்தாலும் எம்ஜிஆரே அவருக்கு மிகப்பெரும் மரியாதை கொடுத்த ஒரு மாமனிதர். ஜெயலலிதா அம்மா அவருக்கு மாபெரும் கொடுத்த மனிதர், உலகமெல்லாம் பெரும் குருசாமி என்று சொன்ன ஒரு மாமனிதர். அப்படியாப்பட்ட மனிதர் தெரியும். அவர் அந்த ஐயப்ப மாதத்திலே தான் இறந்தார். அப்படி நல்லவர்கள் நிறைய கொண்டாடி தீர்த்தவர்கள், நல்ல எப்பொழுதுமே பயபக்தியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கக்கூடிய ஐயப்ப சாமிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த கார்த்திகை மாதங்களில் ரொம்ப விரதம் இருப்பாங்க. அது அவர்களுடைய நம்பிக்கை, அவர்களுடைய சடங்கு சம்பிரதாயங்கள். ஆனால் இப்பொழுது இந்த பாடகை பெயர் சொல்ல விரும்பவில்லை. இப்பொழுது போய் சம்பந்தம் இல்லாமல் ஐயப்ப பக்தரை வம்புழுக்க வேண்டாம். வைரல் ஆகிறதுக்கோ இல்லை வெவ்வேறு விஷயங்களுக்கோ எதையோ பயன்படுத்தலாம். ஆனால் ஐயப்பனிடமா போய் விளையாடுவது, அவர்களோட நம்பிக்கையிடமா போய் விளையாடுவது, அவருடைய சடங்குகளையா போய் விளையாடுவது, உங்களுக்கு கோயிலுக்கு போகிறதுக்கு எவ்வளோ இடங்கள் இருக்குது. நீங்கள் வழிபடக்கூடிய இடங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ கோயில்கள் இருக்கின்றது. இது போய் அவங்க ஒரு சட்டத்திட்டங்கள் வைத்திருக்காங்க, அவங்க ஒரு சடங்கு சம்பிரதாயங்கள் வைத்திருக்காங்க, அவங்கள்ட்ட போய் வம்புழுக்கணும், உங்களோட புரட்சியை காமிக்கணும் அப்படிங்கிறது அதுதான் வழியா அப்படிங்கிறது கேள்வி கண்டிக்கக்கூடிய விஷயங்கள். ஐயப்ப பக்தர்கள்லாம் அமைதியானவர்கள் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய விரதம் ரொம்ப கடுமையான விரதம். எனக்கு தெரிந்து ஐயப்பன் உயிரே வைத்து ஞானத்தன்மையிலுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த நிறைய ஐயப்ப பக்தர்கள்லாம் நான் கவனித்திருக்கின்றேன். அவர்களோட வாழ்க்கையில் கடுமையான நல்ல பலன்கள், நல்ல வாழ்வியல் முன்னேற்றங்கள், நிறைய விஷயங்கள்லாம் நடந்திருக்கின்றன. ஏன்னா இதிலே கடுமையான பக்தி ஐயப்ப பக்தி, அதுவும் நல்ல விஷயங்களை ஆசீர்வாதம் பண்ணக்கூடிய ஒரு கடவுள் ஐயப்பன். அவரிடம் போய் நான் பேத்தி கீத்தின்னு விளையாண்டுட்டு இருக்கீங்க. இப்போ அவங்க அதுக்கு உல்டாவா பெரியாரை கேவலைப்படுத்தி ஒரு ஆடியோ ஐயப்ப பக்தர் எல்லாம் சேர்ந்து வெளியிட்டு இருக்கின்றார். அதான் சொல்ல கூட விரும்பல. இல்லை, நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க ஐயப்பனை கேவலப்படுத்தணும். என்னைக்கோ தமிழ்நாட்டுக்கு புரட்சி ஏற்படுத்திட்டு போன ஐயப்பனையும் நீங்க கேவலப்படுத்துறீங்க, புரட்சி ஏற்படுத்தி போன பெரியாரையும் அவரை உங்களுக்கு இழுத்து உங்களுக்கு விரிசனா நீங்க எப்படியோ பேசிட்டு வாங்க, நான் பெரியாரின் பேத்தி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பெரியாரை கிண்டல் பண்ணி அவங்க பேசிட்டு இருக்காங்க. அவர் பாட்டுக்கு ஒரு புரட்சி ஏற்படுத்திட்டு போயிட்டாரு. அவர் பாட்டுக்கு மக்கள்கிட்டெல்லாம் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி விட்டு போனார் அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை இருந்தால் அவரை இப்போ வம்புக்கு இழுக்கணும் அப்படிங்கிற அவசியமும் இல்லை. அது இது ஒவ்வொரு வினைக்கும் சமமான எதிர்வினை உண்டுங்கிற மாதிரி இந்த பாடலுக்கு எதிர்வினை ஆட்டியிருக்கின்றார்கள் ஐயப்ப பக்தர்கள். ஆகவே இது உங்களுக்கு தேவையில்லாத ஒரு விஷயம். அதோடு மட்டும் இல்லாமல் பேச வேண்டிய விஷயங்கள், மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டிய விஷயங்கள், நன்மை படைக்க வேண்டிய விஷயங்கள் எவ்வளவோ இருக்கின்றது. இப்பொழுது போய் இந்த சர்ச்சை, 2 சர்ச்சையுமே தேவையில்லாத விஷயங்கள் இருந்தாலும் ஐயப்ப பக்தர்களுடைய மனதை புண்படுத்தக்கூடிய இது மாதிரி தொடர்ந்து விஷயங்கள் இருந்தால், ஏன்னா இது பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு வாட்டி கிளம்புது. இப்போ தான் கந்தசஷ்டி போன வருஷம் கந்தசஷ்டி கவசத்தப்ப கந்தசஷ்டி கவசத்தை ஒரு சர்ச்சை ஏற்படுத்தி அது ஒரு பிரச்சனையை முடிஞ்சிச்சு. இப்போ ஐயப்பன் வம்புக்குள்ள இருக்கின்றார்கள். ஆனால் இதோட முடிவுகள் விருதத்தை தான் நோக்கி போக்கும். ஐயப்பனிடம் யாரும் விளையாடாதீர்கள். அப்படி விளையாடுகள் ஐயம் சாரி ஐயப்பால உங்கள் எல்லாருக்கும் சாரியை சொல்லக்கூடிய சூழ்நிலை தான் வரும் என்பது என்ற செய்தியாக சொல்லிக்கொண்டு, அடுத்தவர்களோட நம்பிக்கையுடனும் அடுத்தவர்களுடைய பக்தியிலும் அடுத்தவருடைய வாழ்வியலிலும் அடுத்தவருடைய தர்மங்களிலும் யாரும் தலையிடாமல் இருந்தாலே வாழ்வியல் நன்றாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும் என்பது இன்றைய செய்தியாக சொல்லிக்கொண்டு உங்களிடம் விடைபெறுகின்ற நண்பர்களே, வாழ்த்துக்கள். வாழிய நலம், வாழிய வல்லாண்டு.